ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவாவுக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு அன்னபூர்ணி அம்மா முடிவெடுக்கிறாங்க. ஆனால் சிவா ஊர்லேயே இல்லை. அவர் ஊரில் இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம். சிவா என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சு சிந்து பேசுகிறாங்க. அத்தை, நீங்கள் டாக்டரை கேட்டு நீங்கள் செய்யுங்க அத்தை. டாக்டர் இல்லாமல் நீங்கள் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டர் என்ன தான் மனைவியாக நேசிக்கிறாரு, ஒரு காலமும் அவர் என்னை தவிர வேற யாரையும் மனைவியாக ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றாங்க. அதுக்கு அன்னபூர்ணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவா என் பேச்சை மீற மாட்டான், நான் சொன்னதை அப்படியே செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்து ஒரு காலமும் அது நடக்காது, டாக்டர் சம்மதத்தை கேட்டு நீங்கள் நடத்தினா நடத்துங்க, அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார், அவர் இல்லாமல் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி கிட்ட பைரவி பேசுகிறாங்க. அத்தை, நான் ஒன்று பேசட்டுமா, சொல்லலாமா, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பைரவி, சொல்லு அப்படின்றாங்க அன்னபூர்ணி. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, சிவாவை கேட்டு ஏதோக்கோ ஒரு வாட்டி முடிவெடுங்க அத்தை, சிவாவை கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா என் பேச்சை மீற மாட்டாமா அப்படின்றாங்க. இல்லை அத்தை, சிந்துவும் ஏதோ உங்களுக்கு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிவாவை, ஆனால் அது தெரிஞ்சு அவள் பகிரந்தமாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா. அதுவும் இல்லாமல் கோர்ட்டும் அவளை 1 வருஷம் சேர்ந்து வாழ சொல்லி உத்தரவு விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இது மாதிரிலாம் கல்யாணம்லாம் சிவாவுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா அது நல்லா இருக்காது அத்தை, உங்கள் மேலே ரொம்ப தப்பாக போயிடும், ப்ளீஸ் அத்தை. சிந்துவும் சிவாவை ரொம்ப நேசிக்கிறா, நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் மன்னிச்சு அவளை மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் காத்துக்கிட்டு இருக்கா, அவள் நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க அப்படின்னு கேட்குறாங்கங்க. கேட்டதும் உடனே அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சிந்துவோட அக்காவாக பேசுகிறியா இல்லை என்னுடைய மருமகளாக பேசுகிறியா? சிந்துவோட அக்காவாக பேசுகிறேன்னா என்னுடைய பதில் இதுக்கு வேறு மாதிரி இருக்கும், நீ என்னுடைய மருமகளாக பேசுகிறீன்னா அதுக்கு பதில் வேறு மாதிரி இருக்கும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பைரவியும் தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவாவுக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண ஏற்பாடெல்லாம் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அப்புறம் சிந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு ஃபோன் ரீச் ஆகலை. அதனால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறாங்க. டாக்டர், நீ இல்லாத போது உனக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு அன்னபூர்ணி அத்தை ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க டாக்டர், நீ எப்படியாவது வந்துரு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடு டாக்டர், எனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு ஃபோன் போட்டாலும் எடுக்கலை, இந்த மெசேஜாவது உனக்கு சேரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அழும்போது சாமி கும்பிடுறாங்க. கடவுளே, நீ தான் என்னையும் டாக்டரையும் சேர்த்து வைக்கணும், இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்கங்க. அந்த நேரம் பார்த்து மகா வராங்க. மகா இவளை இவ நிச்சயதார்த்தம் நிற்கிறதுக்காக ஏதாச்சும் இவ ஒரு பிளானை பண்ணியிருப்பா. அதனால் இவளை எப்படியாவது நிச்சயதார்த்தத்துக்கு வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பூட்டு சாவியை எடுத்து அவளை உள்ளவே வச்சு சிந்துவை பூட்டிடுறாங்கங்க. சிந்துவால் வெளியே வர முடியல. சிந்து கத்துறாங்க, பைரவி பைரவி அப்படின்ட்டு. ஒருவேளை பைரவிக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு போயிட்டு ஃபோன் எடுக்கலான்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் சிந்துவோட ஃபோனு, ஐயோ நம்ம சமைச்ச இடத்துலையே விட்டுட்டுமே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா பைரவி பைரவி பைரவின்னு கத்துறாங்கங்க. ஆனால் இவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு நடக்குது. சிவா இல்லாமல் சுவாதியும் நல்லா அலங்கரித்து கொண்டு வராங்க. உட்கார வச்சு பத்திரிக்கை, நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்கலாமான்னும் போது அவங்க கத்துறாங்க. ஜன்னலெல்லாம் திறந்து பைரவி பைரவின்னு கத்துறாங்கங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவா இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா, அதை பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.